வணக்கம். பாலியல் மந்திரம் டிவி நேயர்களே, நம்மளுடைய பாலியல் மந்திரம் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன். கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை, அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை. ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அண்ணா, கம்பு பேரிச்சங்காய் சாப்பிட்டு பாலில் விந்துக்கட்டு பொடியை சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. பெரும்பாலும் நம்மளுடைய விந்துக்கட்டு பொடியில் ஓரிதழ் தாமரை, நீர்முள்ளி, பாதாம் பிசினு, கருவேலம் பிசினு, முருங்கை பிசினு, சாலாம் மிசிறி, அக்ரகாரம், இந்த மாதிரி மருந்து பொருள்கள் இருக்கிறதுனால விந்துக்கட்டு பொடியானது பிசின் மாதிரியே இருக்கும். எப்படி ஒரு பாதாம் பிசினை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா வளவலன்னு இருக்கோ, அது மாதிரி இது வளவலன்னு தான் இருக்கும். பாலில் ஒரு சிலர் விந்துக்கட்டு பொடியை கலந்திங்கன்னா அப்படியே பந்து மாதிரி ஆகிடும். அப்புறம் பந்தை உருட்டக்கூட முடியாது. சரியா? அதனால் என்ன பண்ணுங்கன்னா, விந்துக்கட்டு பொடி சாப்பிட்றவங்க ஒரு 1/2 கிராம் அளவு எடுத்துக்கிட்டு அதை வாயில் போட்டு தண்ணி ஊற்றி முழுங்கிடணும். மறுபடியும் ஒரு 1/2 கிராம் எடுத்து வாயில் போட்டு தண்ணி ஊற்றி முழுங்கிடணும். ஸோ அந்த மாதிரி சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு 2லேருந்து நீங்கள் 4 கிராம் வரைக்கும் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சூடாக ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டிங்கன்னா அது வெல்லன் கூட்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கம்பு பேரிச்சங்காய், கம்புலையும் பேரிச்சங்காயில் நல்ல அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கம்பு பேரிச்சங்காய் அதை நீங்கள் கஞ்சியாக காய்ச்சிறதுனா கொஞ்சம் மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா, நல்லெண்ணெய் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பேரிச்சங்காய்க்கு கஜூர்காயின்னு சொல்லுவோம். கஜூர்காய் வாங்கிட்டு அதில் உள்ள கொட்டையை எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கம்பு மாவை நல்லா கரைச்சி அதை அதோடு சேர்த்து நீங்கள் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ கம்புலையும் பேரிச்சங்காயிலையும் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஆண்மை வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். தம்பிகளுக்கு ஒரு தரமான, ஒரு சிம்பிளான, ஒரு அற்புதமான உணவு சொல்கிறேன், எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. கம்பு 1 கிலோ, ராகி 1 கிலோ, மொச்சக்கொட்டை 1 கிலோ, மூணையும் நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி பொடியாக வச்சுக்கோங்க. மூணையும் ஒன்றா கலந்து அரைச்சிக்கோங்க. அரைச்சி பொடியாக வச்சுக்கோங்க. இதில் களி கிண்டணும். களி மாதிரி கிண்டி காலையில் சாப்பிட்றது நல்லது. ஏன்னா அதில் மொச்சை இருக்கிறதுனால கொஞ்சம் கேஸ் இருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கொஞ்சம் மிளகு 50 கிராம் இதில் சேர்த்துக்கலாம். கம்பு, ராகி, கருப்பு மொச்சை, அது கூட கரு மிளகு. சரியா? கருப்பு மிளகு சேர்த்துக்கோங்க. 50 கிராம் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சுக்கோங்க. இதை களி மாதிரி கிண்டி சாப்பிடுங்க. காலையில் இதை களியாக கிண்டிக்கிட்டு இதுக்கு நீங்கள் அது சில நேரத்தில் சண்டே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான்வெஜ்ஜுக்கு வச்சு சாப்பிடுங்க. கறி குழம்பு, மட்டனுக்கு இது அற்புதமாக இருக்கும். சிக்கன் குழம்புக்கும் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆண்மையை அபாரமாக தூண்டும். ஆண்மை எழுச்சி அதிகமாக இருக்கும். விரைப்பு இல்லை சுண்டு விரல் மாதிரி இருக்க ஆணுறுப்புன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கஞ்சி ரொம்ப நல்லாயிருக்கும். ரெகுலராக ஒரு 30 நாள் விடாமல் நீங்கள் சாப்பிட்லாம். அசைவ உணவோடையும் சேர்த்து இதை நீங்கள் சாப்பிட்லாம். களியாக கிண்டி சாப்பிட்டிங்கன்னா நல்லா திடகாத்திரமாக பாடி நல்லா எனர்ஜியாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இதை தம்பிங்க குறிப்பெடுத்து தாராளமாக சாப்பிட்லாம். சும்மா தெருவோரத்தில் வாங்குகிற தோசை மாவை வாங்கி அதை நல்லா பெருசாக தோசையை சுட்டு சாப்பிட்றதுக்கு பதில் இதை சாப்பிட்டிங்கன்னா நல்லா உங்களால் சுட முடியும். நன்றி. For appointment, Dr. Arun Chinnaya Camp. Contact number 8608400035. For online consultation, India and overseas, 8124076667, 8124176667, 8124676667. ஆதவன் சித்தா மருந்துகள் கிடைக்குமிடம் ஆதவன் பர்மாலயா, கோயம்பேடு. phone 04448593187, 8124676667, 8124976667. மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்.